அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் வெடித்துள்ள மோதல் காரணமாக இப்போது கேஸ் பற்றாக்குறை நிலவுகிறது. கேஸ் சப்ளை சிக்கலை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்கிடையே எல்பிஜி நுகர்வோர் கேஸ் சிலிண்டரை புக் செய்யும் விதிமுறைகளில் மிக முக்கியமான மாற்றத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே நாடு முழுக்க கேஸ் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மோதல் தான் இதற்கு பிரதான காரணம். நிலைமையை சமாளிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முதற்கட்டமாக வணிக பயன்பாடு கேஸ் சிலிண்டருக்கு பதிலாக தனிநபர் பயன்பாடு கேஸ் சிலிண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கிடையே அனைத்து வீட்டு உபயோக எல்பிஜி நுகர்வோரும் இகேவிசி எனப்படும் பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் என பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதை ஆதார் பேஸ் ஆர்டி ஆப் மூலமாக அல்லது எந்த நிறுவனத்தில் இருந்து கேஸ் புக் செய்கிறீர்களோ அந்த நிறுவனத்தின் செயலி மூலமாக வீட்டில் இருந்தபடியே செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேஸ் டீலர் இந்த விவகாரத்தில் தேவையான உதவிகளை செய்வார்கள். கேஸ் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் பலரும் இண்டக்ஷன் பக்கம் திரும்பியுள்ளனர். இண்டக்ஷன் ஸ்டவ்களை வாங்கி குவிக்கிறார்கள். இதன் காரணமாக அமேசான், ஜெப்டோ உள்ளிட்ட தளங்களில் இண்டக்ஷன் ஸ்டவ்களை விற்று தீர்ந்துள்ளன. இண்டக்ஷன் ஸ்டவ்களை வாங்க முடியாத மக்கள், குறிப்பாக கிராம மக்கள் மீண்டும் விறகு அடுப்புகளை பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாடு முழுக்க கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் கேஸ் விலையும் அதிகரித்துள்ளது. இந்த மாதம் தான் வணிக பயன்பாடு கேஸ் சிலிண்டர், தனிநபர் பயன்பாடு கேஸ் சிலிண்டர் என இரண்டுமே உயர்ந்துள்ளது. இப்படி ஒரே நேரத்தில் விலை ஏறுவதாலும் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளதாலும் சிலர் கேஸ் சிலிண்டர்களை பதுக்க ஆரம்பித்துள்ளனர். இது போல கேஸ் சிலிண்டர்களை பதுக்குவோர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரித்துள்ளது. நன்றி, வணக்கம்.